ஓகேவாப்பா, மூணாவது கேள்வியை பார்த்துக்கொள்ளுங்க. இது வந்து ஒரு சிம்பிளான கேள்வி தான், ஆனால் வித்தியாசமான ஐடியா கொண்ட ஒரு கேள்வி. ஒரு இலக்கச் சுற்று அதன் உள்ளீடாக 3 துவித இலக்கங்களை எடுத்து 3 துவித இலக்கங்களினாலும் வகை குறிக்கப்படும் தசம பெருமானம் ஒரு இரட்டை எண் எனின் மறுவிளைவாக ஒன்று கிடைக்கப்படும். இது என்னென்று விளங்குறதுக்கு முதல் அவங்க சொல்றதை நோட் பண்ணியிருப்போம். இரட்டை எண் என்றால் நமக்கு ஒன்று கிடைக்கணும். அதே வேளை மற்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும் மறுவிரைவாக 0 கிடைக்கும். மற்ற எல்லா சந்தர்ப்பம் என்றால் நம்ம மற்ற எல்லா சந்தர்ப்பம் என்று போடுறதை விட நம்ம ஒரு படித்த பொடியன், அதாவது ஐடி படிக்கிற பொடியின் பிள்ளை என்ன யோசிக்கணும்னா இரட்டை எண்ணா உண்டா. மற்ற எல்லா சந்தர்ப்பம் என்றால் ஒரு எண் இரட்டை எண்ணா இருக்கலாம், இரட்டை எண்ணில் அடிவார் என்ன இருக்கலாம், ஒற்றை எண்ணா இருக்கலாம். அப்போ ஒற்றை எண் என்றால் இல்லாட்டி மற்ற சந்தர்ப்பங்கள் என்றால் விட 0. சரியா? எல்லா 3 துவித இலக்கங்களும் நேர் தசம பெருமானங்களாக வகை குறிக்கின்றது. இதுக்கான விளக்கத்தை நான் உண்மையற்றவனை போட சொல்லுவேன். சரிதானே? எல்லா 3 துவித இலக்கங்களும் நேர் தசம பெருமானமாக வகை குறிக்கின்றது என கொள்ளுங்கள். மேற்குறித்த சுற்றினை விவரிப்பதற்கு ஏபிசி ஆகிய மிகவும் கூடிய மதிப்புறு பிட்டிலிருந்து மிகவும் குறைந்த மதிப்புறு வரைக்கும் 3 துவித உள்ளீடுகளும் வகை குறிக்கின்றன. இது வந்து தேவையில்லாத ஒரு பொருள், சும்மா நம்மளோட மண்டைய குணப்படுத்திக்காக வந்துட்டாங்க. இங்கே இருக்க சொன்னதில் நம்ம நோட் பண்ண வேண்டியதுண்டா இன்புட் இருக்காம் ஏ, பி, சிஎம். சரியான இன்புட்னு சொல்கிறாங்க. 3 துவித உள்ளீடுகளை வகை குறிக்கின்றன. அதே வேளை கியூ ஏபிசி இப்படி கியூ போட்டு பிராக்கெட்டுக்குள்ள ஏ, பி, சின்னு போட்டால் குழம்பிட்டு இருக்கிறா என்ன புதுசா இல்லைன்னு என்னண்டா ஒரு விளக்கம் சொல்லுறாங்களா. எக்ஸில் இருக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்று இருக்கு. சரிதானே? எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னா எக்ஸிலான ஒரு கோவை, அவ்வளோதான். எஃப் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ், அந்த கோவையில் இப்போ எக்ஸ் இருக்கு. சரிதானே? இது எக்ஸ் வர்க்கமாக இருக்கலாம், எக்ஸ் கணமாக இருக்கலாம், இல்லாட்டி எக்ஸின் 8ஆக இருக்கலாம், எதாவது வேணுமென்றாலும் இருக்கலாம். எக்ஸால் ஆன ஒரு கோவை என்றால் இந்த எக்ஸாக 512 என்றாலும் இதுவும் எக்ஸால் ஆன ஒரு கோவை. சரிதானே? எக்ஸாக 512 என்றாலும் இதுவும் ஒரு எக்ஸால் ஆன கோவை தான். அப்போ இதையும் நம்ம சொல்லிக்கொள்ளலாம் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லலாம். சரிதானே? இது வந்து பல்லுறுப்பி என்ற பாடத்திலையும் இருபடி சமன்பாடு என்ற பாடத்திலையும் பியூருக்குள்ள தெளிவாக படிப்பு. நமக்கு இப்போ தெரிய வேண்டியது எஃப் ஆஃப் எக்ஸ் என்றா எக்ஸால் ஆன ஒரு கோவை. சரிதானே? அதே மாதிரி கியூ ஆஃப் ஏ, பி, சி என்றா என்னண்டா கியூன்றது ஒரு வெளியீடுன்னு சொல்லிட்டாங்க. சரிதானே? கியூ ஆஃப் ஏ, பி, சி என்றா என்ன அர்த்தம்னா ஏபிசி ஆகிய 3ஐயும் உள்ளீடாக கொண்ட ஒரு வெளியீடு, அவ்வளோதான். சரிதானே? இது வந்து பாஸ் பேப்பரில் போட்ட ஐடியாவில் அதுதான் எனக்கு கியூ ஆஃப் ஏ, பி, சி என்று போட்டிருக்காங்கன்னா ஒன்றுமில்லை, கியூன்றது ஒரு வறுவிலை வந்து சொல்லிட்டாங்க. அப்போ அது ஒரு வெளியீடு. ஏ, பி, சியை இன்புட்டாக கொண்ட ஒரு என்னது தர்க்க சுற்றுன வெளியீடு தான் கியூ. சரிதானே? இப்போ நம்ம வெளியீடையும் நோட் பண்ணி வச்சுக்கொள்வோம். என்ன நமக்கு இன்னொரு எடுகோல் எடுக்க தேவையில்லை. இப்போ அடுத்ததாக பார்ப்போம். அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. மேற்குறித்த சுற்றின் தொழிற்பாட்டை வகை குறிக்கும் உண்மை அட்டவணையை வடிவமைக்க. உண்மை அட்டவணை எனக்கு இருக்காங்க. ஏ, பி, சி 3 இன்புட் இருக்கு. சரியா? கியூ என்ற அவுட்புட் இருக்கு. இதை ஃபில் பண்ணிக்கொள்ளும். 0 1 0 1 0 1 0 1 0 0 1 1 0 0 1 1 0 0 0 0 1 1 1 1. சரியா? நல்லா பாருங்களாப்பா. அந்த அவருக்கு ஒரு வசனம் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அது உண்மையிலே தேவையில்லை இந்த கேள்விக்கு. ஆனால் என்ன விளக்கம்னு சொல்கிறேன். 3 துவித இலக்கங்களும் நேர்தசம பெருமானங்களாக வகை குறிக்கின்றது. என்ன சொல்கிறாங்கன்னாடா, இதை இப்போ சேர்த்து பார்த்தோம்னா 0 0 0 என்றால் வரப்போகுது. இது வந்து ஒரு தசம பெருமானத்தை குறிக்கும். உண்மையிலேயே 0 0 0 என்றால் என்னத்தை குறிக்கும்? தசம பெருமானம் 0 0 0 அடி 2. இது ஒரு மைனர் நம்பர் சிஸ்டம் தானே. 0 0 அடி 2 தான் குறிக்கும். 0 தான் குறிக்கும்.
சரி, இது 0 அடி 10 சரியா? 0 0 1 அடி 2 இதை பிடிக்கும் 1 தான் பிடிக்கும் 1 அடி 10 அதைத்தான் அங்கே சொல்ல வராங்க. இது ஒட்ட டைமில் இருக்கிற, அதாவது குறித்த ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கிற அந்த 3 உள்ளீட்டு பெருமானமே ஒரு தசம பெருமானத்தை வகை குறிக்கும். அந்த தசம பெருமானம் நேர்த்தசம பெருமானம்னு சொல்கிறோம். இது ஏன் நேர்த்தசம பெருமானம்னு சொல்கிறாங்க என்று உங்களுக்கு விளங்கணும்னா, நீங்கள் 1's கம்ப்ளிமெண்ட் 2's கம்ப்ளிமெண்ட் படிச்சுட்டீங்களா? அதில் ஒரு மறையெண்ணை குறிக்கிறதுக்காக நம்ம 3க்கு 1 யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? அப்போ சப்போஸ் இப்போ ஒரு புள்ள இது 3 பிட்லான 2 நிரப்பியது யோசிச்சுட்டு வைப்போம் சரி. 3 பிட்லான இது 2 நிரப்பியல்ல இந்த 1 எதை வகை குறிக்கணும்? உண்மையிலே மைனஸ் வகை குறிக்கணும். அப்போ இந்த 2க்கு தான் பெருமானம் வரும். அப்படியெல்லாம் நீங்கள் ஓவராக யோசிச்சிடக்கூடாது. உண்மையிலே அந்த அளவுக்கு கடுமையாக பேப்பர் ஆராய்ஞ்சு யோசிப்பாங்களான்னு தெரியும். ஆனால் அவங்க எடுக்கிற பேப்பர் ஒழுங்காக தண்ணி எடுக்கணும். பாஸ்ட் பேப்பர் இருந்தாலும் சரி, முதல் கேள்வி இருந்தாலும் சரி, எடுக்கிறத கடும் பர்ஃபெக்டாக தான் இருக்கும். அப்போ நல்லா பாருங்களாப்பா, இது ஒரு மறைப்பெருமானம் என்று நம்ம யோசிச்சுட்டு கூடான்ற ஒரு காரணத்துக்காக தான் அவங்க அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க, ஒரு நேர்பெருமானத்தை இது எல்லாமே வகை குறிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாமே நேர்பெருமானம் தான். இது அவ்வளோ ஒன்று நார்மல் பைனரி சரிதானே? 2's கம்ப்ளிமெண்ட்டோ 1's கம்ப்ளிமெண்ட்டோ கிடையாது. அப்போ நார்மலாகவே இதில் பெருமானங்கள் நமக்கு தெரியணும். 0 1 2 3 4 5 6 7 சரியா? இதான் அதுக்குரிய நேர்பெருமானங்கள்னு சொல்கிறாங்க. இப்போ இதை வச்சு தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த நேர்பெருமானங்கள் இரட்டை எண்களாக இருப்பின் வெளியீடு 1 வரும், ஒற்றை எண்களாக இருப்பின் வெளியீடு 0 வரும்னு சொல்கிறாங்க. ஈஸியான இலகுவான கேள்வி. ஆனால் அவங்க சொல்கிறது நமக்கு விளங்கும். அவங்க சொல்கிறத நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இது 3மே குறித்த ஒரு சந்தர்ப்பத்தில் தசம எண்ணை குறிக்கிறாங்க. அப்போ இது 3மே பைனரியிலேருந்து தசமத்துக்கு மாற்றினோம்னா சரி வேலை முடியும். ஆனால் இது 3மே நேரங்களை தான் குறிக்கிறோம். அப்போ நம்ம கம்ப்ளிமெண்ட் பற்றி இங்கே யோசிக்க தேவை சரிதானே? அவங்க சும்மா நார்மலாக சொன்னாலும் கம்ப்ளிமெண்ட் பற்றி தான் சொல்லுவாங்க. சரி, கம்ப்ளிமெண்ட் பற்றி இல்லை, இது தசமத்தை பற்றி நேர்த்தசமங்களை பற்றி தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அப்படி ஒரு வேண்டி வருதுன்னா அது டீட்டெயிலாக சொல்லுவாங்க சரிதானே? இது ஒரு கம்ப்ளிமெண்ட் இல்லைன்றதை சொல்கிறதுக்காக அவங்க தேவையான ஒரு டீட்டெயில் வச்சுருக்காங்க. இப்போ இது 3மே ஒரு இதைத்தான் குறிக்கிறான். அந்த 3ல் இருக்கிற இதுவுமே ஒரு தசம பெருமானத்தை குறிக்கலாம், நேர்த்தசம பெருமானம் சரிதானே? இப்போ நமக்கு தெரியும் 0 0 0 0 1 2 3 4 5 6 7 வரப்போம். இதில் இப்போ அவங்க சொல்கிற ரூல்ஸ் படி வெளியிட ஃபில்டர். இங்கே ஏதாவது எடுக்கணும் எடுக்கணும்னு யோசிக்கலாம் தேவை. ஏண்டா அவுட்புட்டையும் அவங்களுக்கு தந்துட்டாங்க, அவுட்புட் எந்த நேரத்தில் எப்படி பெருமானம் எடுக்குதுன்னு தந்துட்டாங்க, இன்புட்டுக்குரிய பெருமானங்களுக்குரிய விளக்கத்தையுமே அவங்க தந்துட்டாங்க. இது இப்போ ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் சம்மந்தமாக கதைக்காரங்கன்னா தான் இது 0 வந்தால் ஓஃபா 1 நம்ம யோசிக்கும். ஆனால் இங்கே அது ஒன்றும் இல்லை, இது 0 எல்லாமே ஒரு இலக்கத்தை தான் ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்போ எடுகோள்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இங்கே இல்லை சரி. இதை பற்றின உங்களுக்கு பேசிக் ஐடியா வரணுன்றதுக்காக தான் இதுக்கு முதல் இந்த 0 ஆடுங்க 1 ஆடுங்க எதுவுமே நான் சொல்லாமல் நேரடியாக கேள்வி. இப்போ நல்லா பாருங்கப்பா, 0 இரட்டை எண்ணா ஒற்றை எண்ணா? அடுத்தது 0 இரட்டை எண்ணா ஒற்றை எண்ணா? எப்படி சொல்ல ரெண்டு அப்புறம் ஒரு சரியா? 0 இரட்டை எண்ணம் இல்லை, ஒற்றை எண்ணம் இல்லை. ஒரு பாருங்களா, Z என்ன அர்த்தம்னா ஹோல் நம்பர்ஸ், அதாவது மொத்த எல்லா நம்பர்ஸுமே வரும். மைனஸ் அடிக்கட்டும், ப்ளஸ் அடிக்கட்டும், 0 அடிக்கட்டும், எல்லாமே வரும். Z ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா 0க்கு முன்னுக்கு இருக்கிற இல்லை சரி. Z மைனஸ் என்று சொல்கிறாங்கன்னா 0க்கு பின்னுக்கு இருக்கிற இல்லை. Z சொல்கிறாங்கன்னா 0 வரும். ஒரு சிம்பிள் எழுதுவாங்க, எனக்கு மறந்து வைத்து இவருக்கு ப்ளஸ் போட்டு இவருக்கு இன்னும் 0 போட்டால் Z ப்ளஸ்ஸும் 0 அப்படி படிச்சுக்கலாம், மறந்து வைக்கிறது. மைனஸ் போடுறாங்கன்னா Z மைனஸும் 0 சேர்ந்து வரும் தெரியும் சரிதானே? இப்போ 0 எந்த ஒரு எண்ணுமே இல்லை, அதாவது இரட்டை எண்ணம் இல்லை, ஒற்றை எண்ணம் இல்லை. அப்போ இப்படி நீங்கள் திரும்ப குழம்பிட்டு இருப்பீங்கிறதுக்காக தான் அவங்க யூஸ் பண்ணாங்க மற்றைய சந்தர்ப்பம். இரட்டை எண்ணா இருந்தால் ஒன்றை போடுவோம், 0 இரட்டை எண்ணம் தெரியுங்க. அப்போ இரட்டை எண்ணம் இல்லாட்டி அது என்ன மற்றைய சந்தர்ப்பம், ஒற்றை எண்ணம் இல்லை மற்றைய சந்தர்ப்பம். அப்போ இங்கே நம்ம ஒற்றை எண்ணம் யூஸ் பண்ணுறதை விட மற்றைய சந்தர்ப்பங்களை யூஸ் பண்ணுறது என்ன காரணம்னா இந்த காரணத்துக்காக தான் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், அப்போ ஒரு கேள்வி எடுக்கக்குள்ள எல்லா வகையிலையுமே யோசிச்சா எடுப்பாங்க சரிதானே? நம்ம கேள்வியில் பிள்ளை இருக்கின்ற அவர் தெரிஞ்சு யோசிச்சுட்டு கூட நம்ம என்னத்தை யோசிக்கலை என்று யோசிக்கணும்.
சரிதானே? இப்போ இரட்டை எண்ணா பூஜ்ஜியம், பூஜ்ஜியம் இரட்டை எண்ணா இல்லை, ஒற்றை எண்ணா இல்லை. பூஜ்ஜியம் இரட்டை எண் இல்லைன்னு தெரியலன்னா இரட்டை எண்ணுக்கு தான் ஒன்று கொடுக்க சொல்லிக்காங்க. இரட்டை எண் இல்லாட்டி பூஜ்ஜியம் கொடுக்க சொல்லிக்காங்க. நமக்கு அது என்னென்னு யோசிச்சுட்டு இருக்கிறவளே, இரட்டை எண் இல்லை விட பூஜ்ஜியம், விட பூஜ்ஜியம். சரியா? இது ஒன்றுன்றது இரட்டை எண்ணா, இரட்டை எண் இல்லை விட பூஜ்ஜியம். சரியா? ரெண்டுன்றது இரட்டை எண்ணா, அப்போ இதுக்கு விட ஒன்று. மூன்றுன்றது இரட்டை எண் இல்லை, நாலுன்றது இரட்டை எண், அஞ்சுன்றது இரட்டை எண் இல்லை, ஆறுன்றது இரட்டை எண், ஏழுன்றது இரட்டை எண் இல்லை. அப்போ உண்மை அட்டவணையை ஃபில் பண்ணிட்டேன். இப்படி தான் உண்மை அட்டவணை ஃபில் பண்ணுறேன். உண்மை அட்டவணையை ஃபில் பண்ணிட்டோம்னாலே போதும். இதில் தான் கடும் கவனமாக இருக்கணும். நாங்கள் சொல்கிற ரூல்ஸ், அதாவது சென்சர் கேள்விக்கெல்லாம் மிக மிக கவனமாக இருக்கணும். நிறைய ஹைடுனான டீட்டெயில்ஸ் இருக்குது பந்திக்குள்ள, அதெல்லாம் நம்ம கேள்வி பார்த்துட்டு போகணும் பார்ப்போம். சரிதானே? இப்போ இதில் இருந்த புது ஐடியா என்னென்னாப்பா, ஈஸியான கேள்வி. ஆனால் நம்ம ஒவ்வொரு இடத்தையும் குழம்புற மாதிரி மெக்ஸை வச்சு அடிக்காங்க, அவ்வளோதான். மெக்ஸை வச்சு ஓகே. இப்போ உண்மை அட்டவணை ஃபில் பண்ண விளங்கிட்டா? ஓகே. இப்போ அடுத்ததாக பார்ப்போம். மேலே பகுதி ஒன்றில் நீ பெற்ற உண்மை அட்டவணையிலிருந்து பெருக்கங்களின் கூட்டம் சொற்கோவைகளை பெறுங்கள். சொற்கோவைகளை பெறுகின்ற நமக்கு என்ன டேர்ம் வேணும்? மின்டர்ம். மின்டர்ம் தானே டேர்ம்? சொற்கோவை அதுதான் இல்லை, மின்டர்ம் தான் வேணும். மின்டர்ம் எடுப்போம். ஏ பார் பி சி பார் இதெல்லாம் எடுக்க பழகிட்டேன் ஏற்கனவே. இப்பயும் இது தெரியாமல் இல்லை, தயவு செய்து அந்த ரெக்கார்டிங் சம்பள் பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்க. சரிதானே? ஏ பி பார் சி பார் இதுக்கு வரப்போது ஏபி சி பார். இப்போ இது மூணையும் சேர்த்து எழுதி விட்டுருந்தா அவங்க கேட்ட சொற்கோவை நடக்கும். ஓகேடாப்பா, எழுதி கொள்ளுவோம். ஏ பி சி சரி, ஏ பி சி. சரி, இப்போ அடுத்ததான் என்ன கட்டிக்காங்க? மேலே பகுதி 2இல் நீர் பெற்ற கோவைக்குரிய தர்க்க சுற்றினை வரைக. இப்போ மேலே பகுதி 1இல் பகுதி 2இல் நீர் பெற்ற கோவைக்குரிய தர்க்க சுற்றினை வரைகன்னு சொல்லியிருக்காங்க. சரி, சில பேர் யோசிக்கலாம் இந்த தர்க்க சுற்றை சுருக்கிட்டு நாங்கள் யோசிக்கலாம். அப்படி என்ன இருந்தால் மேலே நீ பெற்ற இல்லை மேலே அந்த கேள்வி வித்தியாசமாக இருக்குது. அப்படி சுருக்கின கோவைகளுக்குரிய சர்க்கியூட் இருக்கிறது வித்தியாசமாக இருக்குது. அந்த கேள்வி வரக்குள்ள நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ சொன்னால் குழம்பிருக்கு. மேலே பகுதி 2இல் என்று சொல்லியிருக்காங்க, அதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பகுதி 2இல் என்று சொல்கிறாங்கன்னா இந்த 2இல் பெற்ற கோவையை தான் கீறணும். சரிதானே? நம்ம சுருக்கி போட்ட ஒரு கோவையை எடுத்துகிட்டு அதை கீறலாமா? அப்படி கீறலாம். சரியா? ஒரு முன்னேற்றவழியிலேருந்து சொற்கடித்தோம்னா ஸ்டாண்டர்ட் வடிவத்தில் இருக்கும். சரிதானே? இது ஸ்டாண்டர்ட் வடிவத்தில் இருக்கு. இதை சுருக்கி நம்ம ஸ்டாண்டர்ட் வடிவத்தில் இருக்குமா? இருக்காது. சுருக்கி நம்ம ஸ்டாண்டர்ட் வடிவத்தை விட்டு போயிடும். அப்போ அவங்க சொல்கிற கேள்வி என்னென்னா மேலே பகுதி 2இல் நீர் பெற்ற கோவைக்குரிய தர்க்க சுற்றினை வரைக. அப்போ இதுக்கு தான் தர்க்க சுற்று வரையணுமே தவிர இந்த சுருக்கினத்துக்கு வரையக்கூடாது. சுருக்கினத்துக்கு வரைகிற கேள்விகள் வித்தியாசம் இருக்கும். அதை எப்படி இருக்கு அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ கேள்வியை நோட் பண்ணிக்கணும். அவ்வளோ.